ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த சிக்கன் எப்படி வச்சேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு 10 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். அத கொஞ்சம் சுடுதண்ணீல வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு 5, 6 முந்திரியும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்குல கட் பண்ணி அத வதக்கிட்டு, அதையுமே கொஞ்சம் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கிறணும். அது கூடவே 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அது கூட கொஞ்சமா தயிர், 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி ரெடியா வச்சிருக்கிற சிக்கன் கூட இந்த மசாலாவை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். அடுத்ததா கடாயில ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த சிக்கன் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா அந்த மசாலா தண்ணியையும் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் ரெடி ஆயிரும். ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதான். சிக்கன் ரெடி ஆயிருச்சு. ஒரு பக்கம் சாதமும் வச்சுட்டேன், அதனால ரெண்டுமே ஒரே டைமில் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சுட சுட உட்காந்து சாப்பிட்டாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் குழம்புல இருந்தால் தனியாக எடுத்து ஒதுக்கி வைக்கிறாங்க உங்கள் குழந்தைங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சு பாருங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் பசங்க ஜிகர்தண்டா வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு ஷாப்புக்கு போனால் அது இன்னைக்கு க்ளோஸில் இருக்கவும் வேற ஒரு ஷாப்பில் போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போயாச்சு. நான் மதுரையில் மட்டும்தான் ஜிகர்தண்டா சாப்பிட்ருக்கேன், வேற எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா தான் இருந்தது. இன்னைக்கு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டேன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிருச்சு. ஆனால் என்ன ஒழுங்கா வீடியோ தான் நான் போடவே இல்லை. இந்த இயர் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிக்க நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.